ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது எங்கள் ஊரில் மேற்கு மாகாளி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நேற்று காலையில் ஆனஞ்சி போயிட்டு வந்தார். அப்புறம் நைட்டு நான் நினச்சேன் நோம்பி இருக்குது கூடயே அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு 9:45 அப்படி போகலாம். 12 மணிக்கு நைட்டில் பூஜை பண்ணுவாங்கள்ல நோம்பி டைமில், திருவிழா டைமில் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அது கும்பாபிஷேகத்தோட இது மட்டும்தானாமா. நிறையா கடைங்க இல்லை, வெளியே ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்கள கடைங்க அதெல்லாம் நிறையா இல்லை. சரி நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அழகாக இருந்தாங்க அம்மன். இது கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க வரவங்களே, சாமி கும்பிட்டுக்கோங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கால் கை, அப்புறம் குழந்தை இல்லாதவங்க, கால் கை வலி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறவங்க வேண்டிட்டு மண்ணில் ரெடி ஆனதுக்கப்புறம், கால் கை ரெடி ஆனதுக்கப்புறம் மண்ணில் செஞ்சு வைப்பாங்க. குழந்த பிறந்துருச்சுனாலும் மண்ணில் செஞ்சு பூஜை பண்ணி வைப்பாங்க. நானும் எனக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, பூஜை பண்ணோம் கால் செஞ்சு கொடுத்து. நல்லா சக்தி வாய்ந்த கோயில். நிறைய அம்மன் கோயில் இருக்குது சூலூரில் சுற்றி. கோயில் க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் குடுகுடுன்னு உள்ளே போனோம். அந்த அக்கா சொன்னாங்க, பூசாரியோட அக்கா அவங்க தான் சொன்னாங்க. சரின்ட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்தோம். கோயில் போனாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் இல்லை வரவங்களே. ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்கு. வெளியே இப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரீட்டில் கடைங்க இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.